கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் ஏசாயா 52 அதிகாரம் 2 வசனம். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. ஏசாயா 52 அதிகாரம் 2 வசனம். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. இன்னைக்கு உங்ககிட்ட ஏசப்பா சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உங்கள் பாவத்தெல்லாம் விட்டுட்டு மனம் திரும்புங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் ஒரு பாவத்தில் மாட்டிகிட்ருக்கீங்க, அதை விடணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களால் விட முடியல. அது தப்புன்னு தெரியுது, ஆனால் அதை தொடர்ந்து செய்கிறீங்க. இன்றைக்கி சொல்கிறாரு, அதை விட்டுடுன்னு சொல்கிறாரு. அதை விட்டுட்டு நீ எழுந்துருன்னு சொல்கிறாரு. உன் பாவத்தில் நீ விழுந்து போயிருக்க தெரியுமா? அந்த பாவத்தை விடுன்னு சொல்கிறாரு. அது என்னவா வேணால் இருக்கலாம், உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எவ்வளோ காலம் வேணால் அதை நீங்கள் செய்துட்டு வரலாம். ஆனால் இன்றைக்கி ஏசப்பா உங்ககிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை, அதை விட்டுடு. அதை விட்டு நீ எழுந்துரு, நான் அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. ஆமென். அது ஆஃபீஸில் இருக்கலாம், ஸ்கூலில் இருக்கலாம், காலேஜில் இருக்கலாம், ஏதோ ஒரு இடம், வீட்டில் கூட இருக்கலாம். அந்த பாவத்தை விட்டுட்டு எழுந்துரு, அதுலேருந்து வெளில வா அப்படின்னு சொல்கிறாரு. உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. ஏன் எனக்கு இந்த ஆசீர்வாதம் தடைப்படுது, ஏன் எனக்கு இது தடையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களே? ஒரு பாவத்தை நீங்கள் பிடிச்சிட்ருக்கீங்க, அதை விடுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் எழுந்துடுங்க. நிச்சயமாய் தடைகள் மாறும். ஆமென். உங்களை பார்த்து தான் சொல்கிறார். உங்கள் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுடுங்க. ஏசப்பாவோட ரத்தத்தினால கழுவப்படுங்க. அவர் சொந்த இரட்சகராக இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாக அவர் உங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். ஆமென்.